பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 4 தாமஸ் ஹார்டியோடைய மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ்ங்கிற நாவல்ல இருந்து தான் எம்சிக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the author of the novel Mayor of Casterbridge is Thomas Hardy. The novel Mayor of Casterbridge was published in the year 1886. What is the subtitle of the Mayor of Casterbridge? The Mayor of Casterbridge ஒரு subtitle இருக்கு, அது என்னது? The life and death of a man of character. The life and death of a man of character. The Mayor of Casterbridge is considered one of the Hardy's novels set in a fictional rural England known as Wessex. அதாவது தாமஸ் ஹார்டியை வந்து வெசக்ஸ் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெசக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து, அதை தான் வந்து நம்ம வெசக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலாந்து வந்து யுனைட் பண்றதுக்கு முன்னாடி ஏன்ஷியன் ஆங்கிலோ சாக்சன் கிங்டமா இருந்தது. ஏன்ஷியன் ஆங்கிலோ சாக்சன் கிங்டமா இருந்தது. அதுல இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் தான் இந்த டார்செட்டு, சோமர்செட்டு, டேவன், வில்ஷயரு, ஹாம்ஷயரு, இதெல்லாம் வந்து அந்த ஏரியா, அந்த நேம்ஸ். ஸோ அந்த ஏரியாவை இவர் வந்து சூஸ் பண்ணுவார். இப்போ இந்த வெசக்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வெசக்ஸ்ங்கிற இந்த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏரியாவை அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா டோர்செஸ்டர்ங்கிற பிளேஸை தான் கேஸ்டர்பிரிட்ஜ்னு அவர் பயன்படுத்தி இருக்காரு. ஸோ அதனால தான் இவர் வந்து வெசக்ஸ் நாவலிஸ்ட்னு சொல்றாரு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஷனல் ரீஜன், அந்த தீம், அந்த கேரக்டர், அந்த ரூரல் கல்ச்சரு, இதெல்லாம் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால தான் இவர் வந்து வெசக்ஸ் நாவலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். The fictional town of Casterbridge is stated to stand in for which real town in Dorchester place. Which of Thomas Hardy's novel preceded The Mayor of Casterbridge? Two on a Tar அப்படின்னு ஒரு ஒர்க் தான் மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் எழுத அந்த தீமை கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. The publisher of the first edition of The Mayor of Casterbridge was Smith, Elder and Co. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷர். மேக்ஸிமருடைய ஒர்க் எல்லாமே மேகசின்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. The novel is considered by many critics including Claire Tomalin to be one of Thomas Hardy's masterpieces. So இந்த நாவலுமே அவர் மாஸ்டர் பீஸா தான் அவருக்கு இருக்கு. Hardy himself acknowledged that a consequence of trying to include something in every weekly published installment resulted in the novel incorporating too many incidents. ஸோ அவருடைய நாவல் எல்லாமே ஒரு இன்சிடென்டா எதில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மேகசின்ல, வீக்லி மேகசின், அந்த மாதிரி மேகசின்ல தான் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. Next question. The concept of a man selling his wife with a central to the novel was inspired by English custom of wife selling. ஸோ இந்த நாவலில் கூட அந்த ப்ரொட்டகானிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய ஒய்ஃபை வந்து வித்துருவார். ஒய்ஃபு குழந்தைய ரெண்டு பேரையுமே சேல் பண்ணிடுவார். ஸோ இது வந்து அந்த என்ன கஸ்டம்னு கேட்டால் இங்கிலீஷ் கஸ்டம் அப்படி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. Although the opening sentence sets the events before the 19th century had reached 1/3 of its span, the date of Hardy's childhood places the setting later, specifically in the mid to late 1840s. ஸோ இந்த இவருடைய செட்டிங்ஸ் எல்லாமே இவருடைய அந்த தீம், அந்த ரூரல் கல்ச்சர் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அந்த மிட் செஞ்சுரி, அதாவது 1840s அந்த சமயத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. In her 2006 biography of Thomas Hardy, Claire Tomalin praised the book as being built on the territory where Hardy worked best, which involved the rural landscape drawn with the naturalist eye and country people playing out their lives between custom, education, work and love of the place and experience of change. How to change their experience and love, custom, education, work, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் இருக்கு. Who was the reader for the publisher? Smith, Elder and Co., who complained that the lack of genre among the characters made the novel understanding. The sources do not identify the specific reader. ஸோ அந்த நாவலில் வர சோர்சஸ் எல்லாம் வந்து நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க வைக்கிறாங்க. யாரும் இந்த பப்ளிஷர் ஸ்மித் எல்டர். The tragic arc of the novel begins at the country
fair located in which village in Wessex? Baden Priors அப்படிங்கிற வில்லேஜில் தான் அது அந்த என்ன நடந்திருக்கு, tragic incident வந்து நடந்திருக்கு. Michael Henchard occupation when he first appears at Baden Priors is that of a hairdresser. இவர் அந்த மைக்கேல் ஹென்சர்ட், இவர் தான் ரியல் புரோட்டகனிஸ்ட் இந்த நாவல்ல. இவரை சுத்தி தான் இந்த நாவல் ஃபுல்லா இருக்கு. இவர் யாரு அப்படின்னு கேட்டா இவர் ஒரு ஹேர்ட்ரெஸ்ஸர். How old is Michael Henchard when he argues with his wife and auctions her off? 21 years old. What substance is Michael Henchard drunk on when he decided to auction his family? Rum laced fumity. போயிட்டு நல்லா குடிக்கிறாப்புல, குடிச்சிட்டு என்ன பண்றாரு, வைஃபையும் குழந்தையும் வித்துறாரு. For how much money does Michael Henchard sell his wife Susan and their baby daughter? மைக்கேல் ஹென்சர்டோடைய வைஃபோட பேரு சூசன், அவங்களுடைய குழந்தையோட பேரு எலிசபெத் ஜேன். ஸோ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நல்ல ஃபுல் போதையில யாரு எவ்வளவுக்கு விற்கிறாருன்னா 5 guineas. The man who purchased Susan and Elizabeth Jane is Richard Newson, who is employed as. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வாங்கிட்டு போனவன் ரிச்சர்ட் நியூசன், அவர் sailor. After realizing his mistake, Michael Henchard makes a solemn vow to not touch liquor again for a period matching his age at the time. How long was this vow for? 21 வருஷத்துக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் பண்றாரு. அந்த ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், போதையில இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம், வைஃப் இல்ல குழந்தை இல்ல, ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸோ என்னுடைய போதையை அதிகமா வந்து பண்ணதுனாலதான் இந்த நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இனி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு என்ன பண்றாரு, சத்திய பிரமாணம் பண்றாரு. Susan believes the action to be legally binding and lives as Newson's wife for how many years? அப்போ அந்த நியூமேன் வாங்கிட்டு போயிடுறாப்புல, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏலத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா எவ்வளவு வருஷம் அந்த சூசன் அவரோட இருக்காங்க அப்படின்னா 18 years. 18 இயர்ஸுக்கு அப்புறம் அவரு மகளை கூட்டிட்டு வராங்க சூசன். யாரை பாக்குறதுக்குன்னா மைக்கேல் ஹென்சர்டை பாக்குறதுக்கு வராங்க. The original Elizabeth Jane, Susan and Henchard's biological daughter, died when an infant 3 months after the action. ஆக்சுவலா அந்த நியூமன் வாங்கிட்டு போறாரு இல்லைங்களா, இவங்களை ஏலத்துக்கு எடுத்துட்டு போறாரு இல்லையா, சூசனையும் அந்த பொண்ணு எலிசபெத் ஜேன். இந்த எலிசபெத் ஜேன் வந்து சூசனுக்கும் மைக்கேல் ஹென்சர்டுக்கும் பிறந்த பொண்ணு. இவர் ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டு போன ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து இறந்துடுறா, குட்டி குழந்தை இறந்துடுறா. அதுக்கடுத்து சூசனுக்கும் அந்த நியூமேனுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கும் அதே பேர் தான் வைக்கிறா சூசன். என்ன பேரு? எலிசபெத் ஜேன் அப்படின்னு தான் வைக்கிறா. ஸோ அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் அந்த 18 வருஷம் கழிச்சு யாரை பார்க்க வருவான்னா மைக்கேல் ஹென்சர்டை பார்க்க வருவான். Susan decides to seek out Henchard again after she believes Newson is lost at the sea and because she lacked any means of support. ஸோ கடலுக்கு போன நியூசன் வந்து திரும்ப வரல, அவர் செயலர் திரும்ப வரல. ஸோ அதனால இவன் என்ன நினைச்சிட்டான்னா, சரி அவன் கடல்ல ஏதோ மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் அவனுக்கு நடந்திருக்கும், ஸோ இனி நமக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுனால மைக்கேல் ஹென்சர்டை தேடி வரா. When Susan and Elizabeth Jane arrives in Casterbridge, they discovered Michael Henchard is now the mayor and very successful hand, a grain merchant. ஸோ சூசன் வந்து பார்க்கும்போது கேஸ்டர்பிரிட்ஜில் ஒரு பெரிய ஒரு மர்ச்சண்டா இருக்காரு ஹென்சர்ட். அது மட்டும் இல்ல, அவர் அந்த கேஸ்டர்பிரிட்ஜுக்கு என்னவா ஆயிட்டாரு, ஒரு மேயராகவும் ஆயிட்டாரு. நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. To hide their disgrace from Elizabeth Jane, Henchard decides that he and Susan will remarry after a sham courtship. ஸோ நம்ம திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு என்ன சொல்றாரு, டிசைட் பண்றாரு ஹென்சர்ட்.
The first person who Michael Henschel rudely turns away for the job of corn factor in favor of Donald Farfrae is Joshua Job. இந்த டொனால்டு ஃபார்ஃப்ரீங்கிறவரு இவரோட ஜாயின் பண்றாரு. மைக்கேல் ஹென்ஜோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் growth வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஸோ இந்த டொனால்டு ஃபார்ஃப்ரே நல்ல ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸை சொல்லி தர்றாரு. அவருடைய வெல்த் நல்ல growth ஆகுது. பட் ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த இடத்துல. அப்ப அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது டொனால்டு ஃபார்ஃப்ரே வந்து என்ன பண்றாரு, ஒரு ரைவலா மாறுறாரு. அவருக்கு ஒரு எதிராளியா மாறுறாரு, ஒரு வெளியில வராரு. ஹென்ஷடை விட்டு வெளியில வராரு. Donald Farfrae, the young and energetic Scotsman, was persuaded by Henchard not to do what? Emigrate. What even leads Henchard to dismiss Farfrae, promoting Farfrae to set up as an independent merchant? Farfrae increasingly outshines his employer. அந்த அந்த ரீசனுக்காக தான் அவர் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். Susan leaves Henchard a letter that is instructed not to open until. அப்ப சூசன் என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர் எழுதி தராங்க ஹென்ஷார்டு கிட்ட. இந்த லெட்டரை நீங்க எப்போ ஓபன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா எலிசபெத் ஜேர்ன்ஸ் வெட்டிங் டே. எலிசபெத் ஜேர்னுக்கு எப்போ மேரேஜ் ஆகுதோ அந்த வெட்டிங் டேல தான் இந்த லெட்டரை நீங்க ஓபன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு கொடுக்குறா. Henchard reads Susan's letters prematurely and learns that Elizabeth Jane too is actually the daughter of Susan and whom? Richard Newson. ஸோ சூசன் வந்து ஒரு இறக்குற தருவாயில எப்படியும் அந்த லெட்டரை வந்து அவனுக்கு ஒரு முன்னாடியே படிக்கிற விருப்பம், படிச்சிடறான். எடுத்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சேன். அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு இல்லை. ஹென்ஷார்டுக்கும் சூசனுக்கும் பிறந்த பொண்ணு எலிசபெத் ஜேன் சின்ன வயசுல குழந்தையில 3 மாசத்துல இறந்துடுறான். 3 மாசம்னா அவங்க பிரிஞ்சு போய் 3 மாசம். நியூசன் கூட்டு போய்க்கு அப்புறம் 3 மாசத்துல அந்த குழந்தை இறந்துடுறா. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அந்த எலிசபெத் ஜேன் 2 அதே பேரு எலிசபெத் ஜேன்னே வைக்கிறாரு சூசன். அந்த பேர் கொண்ட பொண்ணு யாருக்கு பிறந்த பொண்ணு அப்படின்னா சூசனுக்கும் நியூசனுக்கும் பிறந்த பெண்ணு, ரிச்சர்டு நியூசன். ஸோ இதை படிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு ரொம்ப அந்த பொண்ணு மேல ஒரு வெறுப்பு வரும். இந்த பொண்ணு ஆக்சுவலா யாரை வந்து லவ் பண்ணுவா அப்படின்னா ஃபார்ஃப்ரேவை லவ் பண்ணுவா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஃபைனலா மேரேஜ் நடக்கும். அதுக்கு முன்னாடியே லூசட்டா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து இவன் ஹென்ஷார்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே ஒரு லவ் கனெக்ஷன் இருக்கும். அந்த ஐடென்டிட்டி மறைஞ்சிருக்கும். பட் அவ இந்த கேஸ்பிரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கும் ஃபார்ஃப்ரேவுக்கும் ஒரு லவ் வரும். ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே அவனுக்கு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுது. யாரு மேல? இந்த பொண்ணு மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்கு, ஃபார்ஃப்ரே மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்கு. ஆஃப்டர் ஹென்ஷார்ட் லேர்ன்ஸ் த ட்ரூத் ஆஃப் எலிசபெத் ஜேன்ஸ் parentage, how does he behave toward her change? He behaves coldly towards her. Elizabeth Jane too accepts a position as a companion to Lucetta Templeman, unaware that Lucetta had previously had a relationship with Henchard that resulted in her social ruin. Lucetta Templeman inherited wealth from whom? Her aunt. அவனுடைய அத்தை, ஆண்டி. Lucetta, who was initially engaged to Henchard before Susan's return, had come to Casterbridge hoping to marry him. After hearing of what event? Susan's death. Susan இறந்ததுக்கு அப்புறம் சரி லுசிட்டா வந்து அந்த கம்பெனி கொடுக்கலாம், ஹென்ஷார்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. Lucetta Templeman is a native of Jersey. அந்த பொண்ணுடைய நேட்டிவ் வந்து ஜெர்சி. Henchard realizes that Farfrae is his rival for Lucetta's affections after Henchard's financial difficulties persuaded him to what? Quickly marry Lucetta. Lucetta and Farfrae decide to marry by doing what? Running away one weekend and to get married. ஸோ இங்கே ஓடி போய் நம்ம என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. After Lucetta and Farfrae marry, what happens to Henchard's credit and financial standing? It collapses and goes
பேங்க்ரப்ட். ஹென்ஷர்டை விட்டு ஃபார்ஃப்ரே வெளியே போனதுக்கு அப்புறம் பிசினஸ் ஃபுல்லாவே அவருக்கு டல்லு தான். அவருக்கு எந்த ஒரு இன்க்ரீசிங் ஆகல, பிசினஸ் growth ஆகல. After Henschert goes bankrupt, Farfrae helps him by employing him as a journeyman. What is the name of the man Henschert hires as his business manager after Farfrae is dismissed and later asked to return Lucida's letter? Joshua Job. Job, bearing a grudge, opens Lucida's old love letters and reads them loud where at an inn. இந்த ஜாப்ங்கிறவன் என்ன பண்றான், லுசிட்டா உடைய லெட்டர்ஸ் இவருக்கு ஹென்ஷர்டுக்கு அனுப்பணும் போது, அவங்க 2 பேரும் லவ் பண்ண காலத்துல அவங்க 2 பேரும் லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து இவன் ஒரு ஹோட்டல்ல ஓப்பனா படிக்க ஆரம்பிக்கிறான். The town people publicly shame Henschert and Lucida by creating effigies of them in what kind of parade? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கிம்மிங்டன் ரைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காசிப் பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த காசிப் பேசுறாங்க. அந்த லுசிட்டாவும் ஹென்ஷர்டும் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்காங்க, இவர் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சோம், இவர் ஒரு மேயரு, இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காசிப் பேசுறாங்க இல்லையா, அதை தான் ஸ்கிம்மிங்டன் ரைடு அப்படின்னு சொல்றோம். What consequence did seeing the Skimington spectacle have on Lucida? She collapsed as a miscarriage and dies. அவளுக்கு ரொம்ப wounding ஆகுது, நம்மளை பத்தி இப்படி ஷேம் ஆயிடுச்சு, அசிங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மிஸ்கேரேஜ் ஆகி அதுல என்ன பண்றா, இறந்துடுறா. ஆக்சுவலா இவ யாரா இருக்கா, ஃபார்ஃப்ரேவுக்கு வைஃபா இருக்கா. இப்ப இவ இறந்துடுறா. Richard Newson arrives at Henschert's door the day after Lucida's death, asking about his daughter because it transpired he was not lost at sea. ஆக்சுவலா ரிச்சர்ட் நியூசன் இறக்கல, அவன் கடல்ல மறைஞ்சும் போகல, வந்துடுறான். லுசிடாவுடைய டெத்துக்கு அடுத்த நாள வந்துடுறான். வந்துட்டு ஹென்ஷர்ட்ட, என் பொண்ணு எங்க, என் பொண்ணு நான் தான் ரிச்சர்ட் நியூசன், நான் பொண்ணை பார்க்கணும், என் பொண்ணு எலிசபெத் ஜேனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரான். பொண்ணை தேடிட்டு வந்துடுறான். To prevent losing Elizabeth Jane's companionship, Henschert tells Newson that Elizabeth Jane is dead. பட் இவன் என்ன சொல்றான், எலிசபெத் ஜேன் இறந்துடுறா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நியூசனுக்கு கொடுக்குறான். After his 21 years vow of abstinence finally expires, Henschert begins doing what again? Drinking. 21 வருஷம் அந்த சத்திய பிரமாணம் பண்ணியிருந்தான் இல்லையா, குடிக்க மாட்டான்னு, அந்த 21 வருஷம் முடிஞ்ச உடனே இப்ப தலைவர் குடிக்க ஆரம்பிக்கிறார். What does Henschert disappear from Casterbridge before Elizabeth Jane's wedding to Farfrae? இப்ப லுசிடா இறந்ததுக்கு அப்புறம் எலிசபெத் ஜேனுக்கும் ஃபார்ஃப்ரேக்கும் மேரேஜ் நடக்குது, வெட்டிங் நடக்குது. Newson discovered he had been lied to and returned, and Henschert feared confrontation. அப்போ நியூசன் கண்டுபிடிக்கிறாரு, இவன் சொன்னது போய் எலிசபெத் ஜேன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சார். When Henschert returns on the day of Elizabeth Jane's wedding to Farfrae, how does she react to his timid request for reconciliation? She rebuffs him. இந்த வெட்டிங்ல 2 பேருமே மீட் அவுட் பண்ணிக்கிறாங்க. Elizabeth Jane and Farfrae set out to find Henschert after the wedding because Elizabeth Jane regretted her coldness. Who informs Elizabeth Jane and Farfrae that Michael Henschert has died alone? மைக்கேல் ஹென்ஷர்ட் இறந்துட்டாங்கிற விஷயத்தை எலிசபெத்துக்கும் ஃபார்ஃப்ரேவுக்கும் சொன்னது யாரு, இன்ஃபார்ம் பண்ணது யாரு, ஆபல் விட்டல். What is Michael Henschert final written dying wish? To be forgotten. Michael Henschert is described as a mercurial main character and the man of what? Man of a character. அதான் subtitle. Life and death of a man of a character. Unlike Michael, Susan Henschert believes that her misfortunes are controlled by menacing fate. It's all our fate அப்படிங்கிற மாதிரி. Who is Elizabeth Jane 1? The daughter of Susan and Henschert who dies as an infant. எலிசபெத் ஜேன் 1ங்கிறது ஹென்ஷர்டுக்கும் சூசனுக்கும் பிறந்த குழந்தை.
இந்த குழந்தை இவங்க அந்த ரிச்சர்டு நியூசன் இவங்கள வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏலத்துக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை 3 மாசத்துல இறந்துடுற. What characteristic trait is mentioned that Michael Henchard remembers about his deceased biological daughter? Black hair. The furmity seller is the one of who adds liquor to Michael's furmity, which in turn makes him angry enough to sell his wife, and later she again leads Michael into despair by doing what? Disclosing the whole story of an auction at her trial. ஸோ போதையில் ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு தெரியல, குழந்தையும் ஒய்ஃபும் வித்துறான். போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லிக்கர் செல்லர் இந்த லேடி வந்து இன்ஃபார்ம் பண்றான். How do the town people of Weydon Priors differ from those of Casterbridge regarding the wife sale? They made no attempt to stop the auction and so ensured the errors of his ways. Next question. Richard Newson is described as a kind of sailor who asked Susan for permission before purchasing her, and later he asked Elizabeth Jane to forgive him for faking his death at sea. அவர் சீல தவறிட்டாருன்னு தான், ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் சூசனும் இந்த எலிசபெத் ஜேனும் எங்க வராங்க, கேஸ்டர்பிரிட்ஜுக்கு வராங்க. From her parents, Elizabeth Jane Newson is stated to have inherited with physical trait, fair hair. ஸோ இப்போ இருக்கிற இந்த எலிசபெத் ஜேனுங்கிற பொண்ணு எப்படி இருக்கா, நல்ல ஃபேர் ஹேரா இருக்கா. What quality does Elizabeth Jane Newson possess that she gives freely to her mother, her father, her stepfather, and later her husband? A great ability to love. ஸோ இதுதான் முக்கியம். அதனால தான் அவங்க வந்து இந்த நாவல்ல எல்லா இடத்துலையும் forgive, forgive, forgotten அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா லவ். The town people of Casterbridge are noted for getting involved in the affairs of the other town people and serving metaphorically as a Greek chorus. Donald Farfrae is described as well-rounded because he knows business and also understands society's desire for courtly manners and entertainment. ஸோ மக்களை எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஸோ மக்களுக்கு எது பிடிக்கும், இதான் இந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஹென்ஷேடோடைய ஜாயின் பண்ணி ஹென்ஷேடுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து அந்த பிஸ்னஸை நல்ல growth கொடுத்தவர். Who is described as the typical villain who hates Farfrae for being chosen over him and plays upon the hatred of the town people to ruin Lucita? ஜோசுவா ஜாப். இவன் தான் ஃபார்ஃப்ரேவை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹென்ஷேட் இவனை அப்பாயின்ட் பண்ணாரு. இவன் தான் ஹென்ஷேடுக்கும் லூசிட்டாவுக்கும் நடுவுல இருந்த லவ்வை வெளியே மக்களுக்கு வந்து அஃபெக்ஷனை வந்து வெளியே சொன்னவும் இவன் தான். அந்த லெட்டர்லாம் படிச்சு காட்டினான். Abel Whittle works for Henshed's company but is persistently criticized for being tardy. What humiliating punishment did Michael Henchard once inflict upon Abel Whittle due to his lateness? Abel Whittle லேட்டா வந்ததுக்காக என்ன பனிஷ்மெண்ட் மைக்கேல் ஹென்ஷர்ட் கொடுக்கிறாரு? Making him come to work without pants. Why does Abel Whittle remain a faithful employee and eventually care for Michael Henchard in his final days? ஏன் கடைசி காலகட்டத்தில் மைக்கேல் ஹென்ஷர்டுக்கு ரொம்ப உண்மை உள்ளவனா இருக்கான் Abel Whittle? Because Michael was kind to Abel's mother. Lucita Templeman is characterized as a woman who follows her emotions and is described as being flighty and indiscreet. The Skimmington ride was held to mark Lucita's relationship with Henchard, leading to her death. This public shaming occurs because she fears Henchard revealing their past connections through her scandalous love letters. The initial setting description
in the summary places the shot of the novel on the September day in 1820s. When Susan and Elizabeth Jane arrive in Casterbridge, they see Henchard at the grand meal inside which establishment? The Golden Crown Hotel. எங்க சாப்பிட்டாங்க? The Golden Crown Hotel. The hotel where Susan and Elizabeth Jane spend the night and where Elizabeth Jane volunteers as waitress is the King of Prussia. Henchard and Susan arrange to meet at a secret location near town and architectural remnant of the historical Roman occupants known as the Ring and Amphitheater. இவர் ஆக்சுவலா தாமஸ் ஹார்டி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட அசிஸ்டண்டா போறாரு. கொஞ்ச நாள் ஆர்கிடெக்ட் கிட்ட ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்கிடெக்சரை விட்டுட்டு லிட்ரேச்சருக்கு வராரு. ஸோ அந்த ஆர்கிடெக்ட் கூட இவருக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. யாருக்கு? தாமஸ் ஹார்டிக்கு. Farfrae and Elizabeth Jane first meet through a pair of mysterious notes and begin talking thinking they are both waiting for the third person. What happens to the sender of these notes? The sender never appears. வரவே இல்லை. பட் இவங்க உட்காந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசுறாங்க, இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, பேசுறாங்க. Henchard and Farfrae's once companionable business partnership first starts to decay due to the disagreement over Henchard's statement of herbal victual. Henchard becomes jealous of Farfrae and observes him dancing with Elizabeth Jane at Farfrae's event, whose public holiday event proved far more popular. Farfrae's dance. ஃபார்ஃப்ரே வந்து எலிசபெத் ஜேனோட அந்த ஈவெண்ட்ல டான்ஸ் ஆடுறான். இதை பார்க்கும் போது அவருக்கு ஹென்ஷர்டுக்கு ரொம்ப ஒரு ஹேட்ரட் உண்டாகுது, ஜெலஸ் உண்டாகுது. Henchard responds aggressively to evidence of Elizabeth Jane's poor childhood and lack of what causing her to try desperately to correct it, education. So she doesn't have a proper education. Where does Lucida Templeman live when she moves to Caterbridge after inheriting money? High Place Hall. And an attempt to drive Farfrae out of business ensured and Job by extensively before the harvest, hoping for what type of weather outcome? A poor harvest leading to high profit. நல்ல profit வரும்னு பார்த்தாங்க, பட் ஆனா harvest poor. Henchard's risky business strategy failed because the man who predicted the weather initially told him the harvest would be poor, but instead what happened? The weather stayed nice, resulting in lower prices. So இதுதான் அவருடைய business டவுனுக்கு ரீசன். Henchard confronts Farfrae with the plan to kill him where? In a hayloft. Farfrae-வை கொன்னுறணும்னே முடிவு பண்றான், பிளானே பண்ணிடுறான். Farfrae is absent on the evening the Skimmington occurs because he had ridden out of the town. அவன் அந்த இடத்துல இல்லை, டவுனுக்கு போனதுனால அவன் தப்பிச்சிட்டான். When Elizabeth Jane and Farfrae finally find Henchard's lost written statement, they learn that he died where? Alone in the countryside. தனியா இறந்து கிடக்குறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர் ஏபிள் விட்டல். Who is Elizabeth Jane Chu's father, who returns to Caterbridge after learning Susan is dead? இவர் திரும்ப தேடி வரும்போது சூசன் இல்ல, இறந்துடுறாங்க, பொண்ணு மட்டும் தான் இருக்கா. ஸோ இந்த எலிசபெத் ஜேன் டூவோட ஃபாதர் ரிச்சர்டு நியூசன். இந்த ரிச்சர்டு நியூசன் தான் சூசனையும் எலிசபெத் ஜேன் ஒன்னவும் ஏலத்துக்கு வாங்கிட்டு போனவர். யாருக்கிட்ட இருந்து? ஹென்ச்சர்டு கிட்ட இருந்து. After Elizabeth Jane is reunited with her biological father Richard Newson, and what even begins to be planned. ஸோ அவர் பொண்ணோட யுனைட் ஆகும்போது, சேரும் போது அங்கே என்ன நடந்தது, என்ன ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்ததுன்னா,
எலிசபெத் ஜேன்ஸ் வெட்டிங் டு ஃபார்ஃப்ரை. ஃபார்ஃப்ரையோட எலிசபெத் ஜேனுக்கு மேரேஜ் நடந்துட்டு இருந்தது. The wedding between Elizabeth Jane and Farfrae is described as joyful, and her father Richard Newson does what? Dances joyfully. பொண்ணுக்கு கல்யாணம்னு ரொம்ப சந்தோஷத்துல அவர் டான்ஸ் பண்றாரு. Elizabeth Jane is described as being overly concerned with the manners and respectability. Henchard's behavior toward Elizabeth Jane changes drastically, and her response aggressively to any evidence of her poor childhood and lack of education. So இந்த நாவல்ல ஃபுல்லாவே அவர் எதை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா lack of education, எஜுகேஷன் இல்லைங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ இந்த வீடியோவில் மேயர் ஆஃப் கேஸ்டபிரிட்ஜ் அப்படிங்கிற நாவல்ல இருந்தா எம்சிக்யூ பார்த்தோம். ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க. நீங்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ரொம்ப பிளான் பண்ணுங்க, ரிலாக்ஸாக இருங்க, படித்த விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுங்க, படித்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப கூலாக இருங்க. டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா, பயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆவீங்க. டென்ஷன் ஆனால் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நீங்கள் படித்ததெல்லாம் மறக்கும். நீங்கள் கொஷின் பேப்பரை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் படித்தது ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.